ओके ओके थार डेजर्ट बजरंगी भाईजान इंडियन मूवी बजरंगी हाँ हाँ जेठालाल को पार हाँ किया कच्चे धागे 1965 का அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வந்துட்டு இங்கேருந்து அந்த பக்கம் வந்துட்டு இந்து பாகிஸ்தான் பார்டர் அந்த தார் டிசர்ட்டாமா அந்த பக்கம் ஃபுல்லாமே மொத்தம் வந்துட்டு அந்த பக்கம் ஃபுல்லாக சுற்றி காமிச்சிட்டு வரேன் இது என்னங்க என்ன ये देख रहे हैं आपको बाहर से आए திரும்பி என்ன பார்க்குது नहीं खाएगा नहीं देख रहे हैं ஓகே ஓகே इसको भी बोल रहे हैं அது வந்துட்டு அந்த பக்கம் போகிறதுக்காக 1175 ரூபா கேட்குறாங்க ஆனால் ரொம்ப அதிகம் இதெல்லாம் கேட்டு பார்க்குறேன் ஒரு 200 ரூபாயில் கிடைக்குமா அப்படின்ட்டு देखो कितनी आवाज आ रही है अंदर से अंदर देखो कितने लोग गए हुए भैया एक 200 300 नो देयर 200 300 आई एम हाँ तुम और मैं दिस नो पॉसिबल वाटर 30 रुपीस प्रोग्रेस सर ये होटल तो चलती नहीं 200 500 के पे ஒன்றும் புரியல இருந்தாலும் மண்டைய ஆட்டுறேன் என்ன சொல்கிறாங்கன்னா 1175 ரூபான்னு தர சொல்கிறாங்க இப்போ வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு சரி 1100 கொடு அப்படிங்கிறாங்க 75 ரூபா மட்டும் கம்மி பண்ணியிருக்காங்க இது வந்துட்டு அவங்களுக்கான சார்ஜ் கிடையாதா இதோட ஃபுட்டாமா இது சாப்பிட்றதுக்காக தான் இது கேட்குறாங்களாம் ஆனால் நான் வந்துட்டு சொல்லிட்டேன் என்கிட்ட சுத்தமாக பட்ஜெட் இல்லை பையா கூட்டு போய் விட்டுருங்க அப்படின்ட்டு ஐயோ என்னடா பண்ணி தொலைது கன்றா விதி என்ன இப்படி பேச ஆரம்பிச்சிட்டேன் பையா 500 லாஸ்ட் I don't have money. You have to give my 600 not 500 okay request tip आपके 500 देना भैया कुछ भी पैसा नहीं है मैं उधर जाके अकाउंट में ट्रांसफर करना है तो 500 पैसा नहीं है 500 या okay हैप्पी yes yes ஓகே ஓகே ஒரு வழியாக 500ன்னு ஒத்துக்கிட்டாரு எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை 500 ரூபா கொடுத்து நான் ட்ராவல் பண்ணணுன்ட்டு பண்ணி தொலைது ஓகே இவ்வளோ தூரம் வந்துட்டோம் ஏதோ சொல்கிறாங்க சப்போஸ் எனக்கு கண்டிப்பாக இது பிடிக்கல அப்படின்னா 400 ரூபா தான் தரப்போகிறேன் இப்போ வந்துட்டு சன்செட் பார்க்க போயிட்டுருக்கோம் பார்ப்போம் இவர் வந்துட்டு இவரோட செலவு தான் அங்கே கேட்குறாரு ஆனால் ஏதோ இதுக்கு இதோட ஃபுட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் ஏமாத்துறாராம் எங்கேருந்து தான் இந்த மாதிரியெல்லாம் கற்றுக்குறாங்கன்னு தெரியல பேசாமல் இந்த மாதிரி ஒரு டூர் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி கூடி சீக்கிரம் பணக்காரன் ஆகிடலான் இருக்கேன் இல்லை அப்படியே பேக்கில் பாருங்களேன் இந்த பாருங்கள் அப்படியே பின்னாடி பயங்கரமாக இருக்குது இது வேறு அழகாக குலுங்கி நடக்குது இதுக்கு வேறு தனியாக 500 ரூபா தரணும் இந்த மாதிரி தாங்க பார்கெயின் பண்ணோம் அவங்க கேட்பாங்க 1175 ரூபா கொடுங்க அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு கேட்டவுடனே ஓகே ஓகே அப்படின்னு நல்லா சொல்லக்கூடாது ஐயோ ஒரு நிமிஷம் 1175 ரூபா கேட்பாங்க கொடுத்துட வேண்டாம் இது கம்மி இப்போ எப்படி கேட்குறாங்கன்னா இப்போ 1000 ரூபான்னு சொன்னால் நம்ம எப்படி 500 ரூபாய்க்கு தான் வரப்போகிறோம் இப்போ 1200ன்னு சொன்னாலும் நம்ம 500 ரூபா தான் வரப்போகிறோம் இப்போது 500 ரூபான்னு சொன்னால் நம்ம எதுக்கு வருவோம் 250 200 இந்த மாதிரி தான் நம்ம கேட்போம் அந்த அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் அவங்க வந்துட்டு இப்படி கேட்குறாங்க ஆனால் இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்துட்டு ஒரு 200-300 ரூபா தான் கொஞ்சம் தூரம் தான் இது வந்துட்டு பக்கெட்டாக தண்ணி குடிக்குமா அது தனியாக காசு போட்டு வாங்கணுமா உண்மையிலே சொன்ன மாதிரி இந்த ஹோட்டல்லலாம் உப்பு தண்ணி தாங்க மூஞ்சி கூட கழுவ முடியல காசு கொடுத்து தான் தண்ணி வாங்கி மூஞ்சி கழுவிட்டுருக்கேன் அந்த அளவுக்கு இருக்குது அவ்வளோதான் நினைக்கிறேன் இல்லை இன்னும் கொஞ்சம் போவாங்க எனக்கு வந்துட்டு மனசு திருப்தியாக இருந்தால் மட்டும்தான் போவேன் சாரி காசு தருவேன் முள்ளு மரம் எவ்வளோ பெருசாக இருக்குது முள் அந்த பையா வந்துட்டு நம்மளை ஏமாத்துறாரா இல்லை கரெக்டான ப்ரைஸாக சொல்கிறாரான்னு தெரில ஜெய்சல்மீர் 1 டே ட்ரிப்புக்கு 3000 ரூபா கொடுத்துருக்கேன் யாரும் இந்த அளவு கொடுத்துருக்க மாட்டாங்க ஒரு சிலர் வந்துட்டு ரூமுக்கே கிட்டத்தட்ட ஒரு 5000-10000 ரூபான்னு கொடுத்துட்ருக்காங்க பட் இது வந்துட்டு நமக்கு பட்ஜெட் ட்ராவல்
நான் கண்டிப்பாக உங்களுக்கு இதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நல்லா இருந்துச்சுன்னா மட்டும் லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக வாங்க அப்படின்ட்டு. 3000 வர்த்துன்னு சொல்லுவேன். நல்லா இல்லைன்னா நான் வர வேணான்னு சொல்லுவேன். வெயிட் பண்ணி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தூரம் வந்துட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. பார்ப்போம். எப்போ காடி வாடி நை இங்கே வந்துட்டு வண்டி கிண்டி எதுவும் வராதான், வரவும் முடியாதான். ஆ ஆ 60 हाँ हाँ 1 2 3 4 5 6 7 7 அப்படின்னா 7 கிலோமீட்டருங்க இங்கேருந்து. என்னடா ஹிந்தியில் 1 2 எழுதுறான்னு நினச்சிக்காதீங்க. ஆ இந்த பக்கம் வந்துட்டு ஊர் கீர் எதுவும் கிடையாதான். அது எனக்கு தெரியாது. இந்த ஆள் சொல்லி தான் நான் தெரிஞ்சுப்பேன். பையா இஸ்கா நாம் நாம் ரித்திக் ரோஷன். பார்த்தீங்களா, ரித்திக் ரோஷனுக்கு தெரிஞ்சா தூக்கில் தூக்கிடுவார்ப்பா. ஐயோ பாவம். எக்ஸ்கியூஸ் மீ ரித்திக் ரோஷன், தோடா ஃபாஸ்ட் ஜாவா ஃபாஸ்ட். உண்மையாக போவானாட்ருக்கு. இல்லை இல்லை, அவர் இழுக்கிறார். பார்த்தீங்களா, இழுக்கிறார். அப்பா எங்கே கண்ட இடத்துலலாம் குத்துதே. எந்த இடத்துல படக்கூடாது அந்த இடத்துல பட்டுக்கிட்டு இருக்கு. அது என்ன மரம்னே தெரியலங்க. பையா ஓ கியா ட்ரீ ஓ ட்ரீ அம்மா ஓகே சப்ஜி. அடப்பா இதில் குழம்பு செய்வாங்களாங்க? கேஜி ஓகே. हाँ वो खा सकता है. ஓகே ஓகே. இது வந்துட்டு ஏதோ ஒரு பூவு மாறிங்க. राजस्थान के पेड़. ஓகே ஓகே. ராஜஸ்தானில் டெசர்ட்டில் வளரக்கூடிய ஒரு செடியா மரமா ஏதோ ஒன்று. இதுலேருந்து வரக்கூடிய ஒரு பூவு. இந்த பூவை வந்துட்டு குழம்பா செய்வாங்களாம். சப்பாத்திக்கு நல்லா இருக்குமா. பாசாத்துன்னா 7 இங்கே வந்துட்டு 6 கிலோமீட்டருங்க பாகிஸ்தான் பார்டர். அங்கே போர்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. தோடா உதர் ஜா சக்தா ऐसे. எப்படி இந்த மாதிரி தான் பேசணும், ஏன்னா நம்ம காசு கொடுக்குறோம்ல. அந்த நை இதர் ஓ பாகிஸ்தான் கவுஸ் 60 கிலோமீட்டர். என்னாச்சேங்கிறாரு 60ங்கிறாரு. நை பையா உதர் கவ் है ना कव माँ कव पाकिस्तान का इधर राजस्थान பாகிஸ்தான் கா. ஏங்க அந்த பக்கம் மாடுங்க நிற்கிது, அது வந்துட்டு பாகிஸ்தானோட தான். ஓ மா बोलते ना மா कव वो पाकिस्तान इंडियन है इंडियन. अपना बॉर्डर है आगे. ஓகே ஓகே இந்தியன்ஸ் தானா. ஆனால் அது அந்த பார்டருக்குள்ளே வந்துட்டு போயிருக்கான். இங்கே வந்துட்டு ஆர்மிஸ் இருக்காங்களாம். ஓ அதனால தான் காலில் வந்துட்டு நிறைய ஆர்மிஸ் இந்த பக்கம் போயிட்டு இருந்தாங்களா. இந்த வியூ நல்லா இருக்குங்களா. வா சூப்பர் வேறு லெவலுங்க. அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் பாருங்கள், அங்கே வந்துட்டு நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. நல்லாயிருக்கு. அந்த பக்கம்தான் இந்து பாகிஸ்தான் பார்டர். பாகிஸ்தானுங்கிறது பெருசு. இந்த பக்கமும் ஒரு பார்டர் இருக்குது, இந்த பக்கமும் ஒரு பார்டர் இருக்குது. அதுக்குள்ளே திரும்பியும் இப்போது ரெசார்ட்டுக்கு போகிறோம். நம்ம வந்துட்டு அவர் கேட்ட ப்ரைஸ் நம்ம கொடுத்துருந்தோம்னா நம்ம வந்துட்டு அந்த எட்ஜுக்கு அந்த லாஸ்ட் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு கீழே இறக்கி இந்த லாஸ்ட்டில் இன்னும் கூட்டிகிட்டு போயிருப்பார். நான் 500 தான் தரேன்னு சொல்லியிருக்கேன். எனக்கு பிடிக்கலன்னா 400 தான் தருவேன் அப்படின்னு சொன்னேன். நான் அதை சொல்லலை, 600 கேட்டார், 500 அப்படின்னு சொன்னேன். காலகால தொட்டு கும்பிட்றாங்க, கும்பிட்றாருங்க. ஓகே என்ன பண்ணுறது, அதுக்காகவே அந்த 500 கொடுக்கணும் போல இருக்குது. பார்க்கலாம் முடிஞ்ச வரைக்கும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்ககிட்ட காசு இல்லாட்டி பரவாயில்ல, வீட்டுக்கு போய்ட்டு அனுப்பி விடுங்க, இது எனக்காக கிடையாது, இந்த ஒட்டகத்துக்காக சாப்பாடு அப்படின்னாங்க. இந்த மாதிரி இடத்துக்கு எப்போயாவது ஒரு டைம் தான் விசிட் பண்ணுவோம். ஸோ 3000 4000 இந்த மாதிரி சொன்னாங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப அதிகம். இந்த மாதிரி தூரத்துக்கு வரும்போது தான் நம்ம வந்துட்டு பட்ஜெட்டு கொஞ்சம் அதிகமாக எடுத்து வரணும். ஏன்னா இந்த மாதிரி வந்துட்டு பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க.
பண்ணி இந்த 500 1000 பிடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் காசு கூட எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. மேபி நமக்கு இந்த இடமெல்லாம் பிடிக்கும். இப்போ எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா பிடிச்சிருக்கு. 10க்கு 5 தருவேன். அவ்வளோதான் என்னால் தர முடியும். அந்தளவுக்கு ஓகேன்னு சொல்ல முடியாது. சன்செட் பாயிண்ட்டு கூப்பிட்டு வரேன்னு சொன்னாங்க. சன்செட் ஆகலை, ஒன்றும் ஆகலை. இப்போ நம்ம ரெசார்ட்டுக்கு போகிறோம்ல வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் வரணும். இங்கே இதில் வந்துட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ராவல் பண்ணலாம். இந்த ரூம் புக் பண்ணும் போது இன்க்ளூட் பண்ணுவாங்க கேமல் சஃபாரின்ட்டு. அதுக்குன்னு ஒரு எல்லை வச்சுருப்பாங்க, இவ்வளோ தூரம் தான் போகணுன்ட்டு. அது வரைக்கும் மட்டும் போங்க. அதுக்கு மேலே வந்துட்டு கூட்டிகிட்டு போகிற ஒரு 500 கொடு 200 கொடுன்னு கேட்பாங்க. கொடுத்துறாதீங்க. ஏன்னா வேண்டாம். ஏன்னா இந்த மாதிரி தான் அந்த பக்கமும் இருக்குது. ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு போர்டு மட்டும் இருக்குது, இந்து பாகிஸ்தான் அதோ எழுதியிருக்கு, புரியல. போர்டு மட்டும்தான் இருக்குது. அதுக்காகலாம் ஒரு 500 கொடுத்துட்டாலாம் நீங்கள் போக வேணாம். இங்கேருந்து நீங்கள் நடந்தீங்கனாலே ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. பேசாமல் போயிடலாம். இப்போ டைம் கரெக்டாக 8:15 ஆகுது. இங்கே பக்கத்தில் வந்துட்டு ஃபோல்க் டான்ஸ், கல்ச்சுரல் டான்ஸ் வந்துட்டு நடத்துகிறாங்க. கேட்கணும்னு நினைக்கிறேன். மைக்கில் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு வர சொல்லியிருக்காங்க. இப்போ போகிறேன். ஓகே டைம் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அங்கே போய் உக்காந்துப்போம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் முழுசாக ஸ்டார்ட் பண்ணல. மைக் செக் பண்ணிட்டுருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்காதா, மைக் கரெக்டாக இருக்காதான்னு பார்த்துருக்காங்க. நான் என்ன நினச்சேன்னா அவ்வளோ கூட்டம் வராது அப்படின்னு நினச்சேன். என்னடா நான் மட்டும்தான் இருந்தேன். அவர் ஒரு ஒடிசா ஃபேமிலி ஒன்று வந்திருந்தது. இவ்வளோதான். இதுக்கு வந்துட்டு கல்ச்சுரல் டான்ஸ் வந்துட்டு நடத்துவாங்களா அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் இப்போ தான் தெரியுது. கரெக்டாக 6 மணி 7 மணிக்கும் போதெல்லாம் அந்த நான் சொன்னேன்ல பார்த்தீங்களா, தனோத் மாதா டெம்பிள், அங்கே போயிட்டு இங்கே வரவங்க இங்கே வந்துட்டு இந்த டான்ஸிங் இதெல்லாம் பார்த்துட்டு, இல்லாட்டி ஜெய்சல்மீர்லேருந்து அங்கே போகிறவங்க இங்கே வந்து இருந்துட்டு இந்த டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போயிடுவாங்க. பயங்கரங்க. ஷோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஸ்நாக்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஏதோ வடை மாதிரி இருக்குது. அவர் வந்துட்டு இது அப்பளம், குட்டி அப்பளம், அப்புறம் கொஞ்சம் டீ சாப்பிட்டுக்கிட்டே டீ குடிச்சிட்டே பார்க்கலாம். வடை இல்லைங்க, இது பக்கோடா. நான் தான் மாற்றி சொல்லிட்டேன். நல்லாயிருக்கு, சூப்பர் டேஸ்ட். நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு இருக்குன்ட்டு எதிர்பார்க்கல. லாங்குவேஜ் புரியலங்க, ஆனால் மியூசிக்கு நல்லாயிருக்கு. அந்த ராகம் நல்லாயிருக்கு. அப்படியே மேலே கொண்டு போய் டபக்குன்னு கீழே இறக்குறாங்க. ஓகே, நல்லாயிருக்கு. ये सब कुछ इंक्लूडेड है।
என்ன மாதிரியே நீங்களும் பாருங்கள் ஒரு 5 நிமிஷம். எனக்கு அந்த அக்கா சுத்தம் போது பூ மாதிரி அந்த அக்காவோட பாவாடை விரித்து அழகா இருக்கு. நிறைய பேத்துக்கு இந்த பாட்டு வைப்பாக இருக்குது. எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் மியூசிக் நல்லா இருக்குது. அந்த அக்கா ஆடுற டான்ஸ் நல்லா இருக்குது. அப்படியே பாருங்கள் ஒரு 5 நிமிஷம். இந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராமில் இதையும் ஒரு டான்ஸு. இன்னுமே இந்த ப்ரோக்ராம் முடியலைங்க. நம்ம போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்போம். இங்கேயும் கொஞ்சம் கிரிஞ்சித்தனமான ஆட்கள் இருக்காங்க, சில பைத்தியக்காரங்க மாதிரி. அது அவங்க ஒருத்த சைடில் உட்காந்துருப்பான் பாருங்கள், சரியான பைத்தியக்காரன். தாட்டா வேற காட்டுறான், காதிகிட்ட வந்து கத்துறான் லூஸ் மாற்றி. நான் எப்பயுமே இந்த மாதிரி கோவப்பட மாட்டேன், இருந்தாலும் டென்ஷன் பண்ண வைக்கிறானுங்க. சாப்பிட்லாம். இப்போது ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டுருக்கேன். ஓகேங்க, இது வந்துட்டு ரெஸ்டாரண்ட் மாதிரி. இங்கெல்லாம் வந்துட்டு நம்ம இங்கே புக் பண்ணிட்டோம்னா நமக்கு சாப்பாடு வந்துட்டு ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. இங்கே வந்துட்டு உட்காந்துக்கிற மாதிரி, உள்ளேயும் உட்கார்ற மாதிரி தான், பஃபே ஐட்டம் மாதிரி தான். ஓகே, எடுத்துப்போம். வாட் இஸ் திஸ் பையா? வாட்டி? ஓகே, 1 piece only. 1 piece. ஓகே, this one. What is this? தால், பருப்பு குழம்பு, ரைஸ். திஸ் இஸ் ரைஸ். சாப்பாடு இருக்குது. ஓகே, தோடா. ஓகே, நெக்ஸ்ட் क्या? करी. ओके, थोड़ा. This one by चन्ना. Okay. No thanks. This paneer. Okay. Okay. This one a sweet. Okay. இது வந்துட்டு ஏதோ ஸ்வீட் ஆட் இருக்கு. थोड़ा लेना. No लेना. ओके, दिस वन चपाती, 2 चपाती. ओके, थैंक यू सो मच. थैंक यू ब्रदर. நம்ம தட்டில் வந்துட்டு எல்லாமே நினச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பாட்டியை ட்ரை பண்ணலாம். ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சாட்ருக்கு. அடுத்து எல்லோரும் வந்துடுவாங்க. பிரெட் மாதிரி இருக்குது. கோதுமை மாவில் தான் செஞ்சுருக்காங்க போல இருக்கு. உப்பு இல்லை. இது பிளெயினாலாம் சாப்பிட முடியாது. அது ஆனால் இதில் எதுவுமே இல்லை. இப்போ தாலும் சப்பாத்தியும் சாப்பிடலாம். சூப்பராக இருக்குங்க. இந்த பாட்டு கேட்குறதா செம்ம ஃபேமஸ் சாங் இது. தமிழில் கூட நிறைய பேர் கேட்பாங்க. எங்கள் ஓனர் வந்துட்டு அடிக்கடிக்கு இந்த பாட்டு தான் கேட்பார். நெக்ஸ்ட்டு பன்னீர் வித்து சப்பாத்தி. பன்னீர் நல்லாயிருக்கு. பன்னீர் இது வேறு
லைட்டாக ஸ்வீட்டு ஷுர்மா. இந்த ஷுர்மாங்கிறது வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலுங்க. இது வந்துட்டு எப்படி செய்வாங்கன்னா, சப்பாத்தி இருக்குது பார்த்தீங்களா, நேற்று நைட் சுட்டது காலையில் என்ன பண்ணுவாங்கன்னா பொடி பொடியாக ஆக்கிட்டு வெல்லமும் நெய்யும் சேர்த்தி அந்த சுர்மாவை செய்வாங்க. அல்டிமேட்டாக இருக்கும். சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும். நல்லாயிருக்கு. நான் எதிர்பார்த்தது தான். என்ன நெய் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிருப்பாங்க போல இருக்குது. அந்த அளவுக்கு ஸ்மெல் இல்லை. ஓகேங்க, சாப்பிட்டு இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துருவோம். நாளைக்கு வந்துட்டு காலையில் சன்ரைஸ் பாயிண்ட் வந்துட்டு இங்கே தான் நான் கொஞ்சம் தூரம் இருந்தால் ஒரு 2 வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். சன்ரைஸ் பாயிண்ட் போயிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். குட் மார்னிங் அன்பா அன்பீஸ். கிளம்பியாச்சு. ஜெய்ப்பூர் போல் இப்போ வந்துட்டு இந்த டிசல்ட் ஏரியாவுக்கு போகிறேன், சன்ரைஸ் பாயிண்ட்டுக்கு. இங்கே சன்ரைஸ் பாயிண்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க, இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சன்ரைஸ் பாயிண்ட்டில் சன்ரைஸ் ஆகிறது கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்கலாம் அப்படின்னாங்க. சரி, அதான் போயிட்டுருக்கேன். பாருங்களேன், இவ்வளோ அழகான இடத்துல இதா எவனா ஒரு குடிகாரன் குடிச்சு போட்டு பாட்டில் வேறு போட்டு போயிருக்கான். என்னால் திருந்த மாட்டாங்க. இந்த நேச்சரை அசிங்கப்படுத்துறதுக்குன்னே சிலரெல்லாம் வருவானுங்க. என் கூட ஒரு 2 நாய் வந்துச்சு பின்னாடியே, அப்புறம் ஓடி போயிடுச்சு. கல் கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. எனக்கு நாயின்னா கொஞ்சம் பயம், அதனால தான். அது பாட்டுக்கு வந்து கவிழ்ச்சின்னு வைங்களேன், அவ்வளோதான். ஊர் விட்டு ஊர் வந்து நாய்கிட்ட கடி வாங்கி தேவையா நமக்கு. அதனால தான் ஒரு சேஃப்டிக்கு ஒரு கல் எடுத்து கையில் வச்சுருக்கேன். செம்மையாக இருக்குது. கொஞ்சம் பின்னாடி அப்படியே திருப்புறேன் பாருங்கள் எப்படி இருக்குது. அந்த பக்கம் ஃபுல்லாக ரெசார்ட்டு, அப்படியே இந்த பக்கம் பாருங்கள். நல்லா இருக்கு பார்த்தீங்களா. இந்த பக்கம் எங்கே சன்ரைஸ் ஆகுன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கமாக தான் கொஞ்சம் ஒரு ஆரஞ்சிஷாக தெரியுது. இந்த பக்கமெல்லாம் நார்மலாக தான் இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக நார்மலாக இருக்குது. இந்த பக்கம்தான் ஆரஞ்சிஷாக தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம்தான் வரணும். கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, பட் சூப்பராக இருக்குது. ஓகேங்க, நமக்கு தேவையான ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ அடுத்து கிளம்பலாம். இந்த இடம் கொஞ்சம் மேலே போயிட்டு அங்கேருந்து பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடலாம். இன்னும் ஒரு 10 நாளில் வந்துட்டு இந்த இடத்துல சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. 10 நாள் கழித்து இந்த இடத்த பயங்கரமாக சுத்தப்படுத்த போகிறாங்க. அது இல்லாமல் ரேட்டு அதிகமாயிரும். எல்லா இடமும் வந்துட்டு இப்போது ப்ரைஸ் அதிகமாயிரும். இப்போ நான் 3000 ரூபாய்க்கு ரவுண்டாக 3000 ரூபாய்க்கு நான் இங்கே தங்கினேன். 2000 ரூபா 2500 வந்துட்டு ரூம் சார்ஜு, ப்ளஸ் வந்துட்டு டின்னரு, பிரேக்ஃபாஸ்ட்டு, காஃபி, வாட்டர் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. 500 ரூபா எனக்கு எங்கே செலவாச்சுன்னா, நேற்று கேமல் ரைடு வந்திருந்தேன். இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு 2 கிலோமீட்டர் கூட்டிகிட்டு போகிற ஒரு 500 ரூபா மட்டும் கொடு அப்படின்னாங்க. ஓகேன்னு கொடுத்தேன். பிடிச்சிருந்தா மட்டும் கொடு, இல்லாட்டி கொடுக்க வேணாம் அப்படின்னாங்க. சரின்னு கூட்டிகிட்டு போனார். எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் மனசு நிம்மதியாக இல்லை, திருப்தியாக இல்லை. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, நான் 450 ரூபா மட்டும் கொடுத்தேன். 50 ரூபாவில் என்னடா ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து ஜெய்சல்மர் சிட்டிக்கு போகிறதுக்கு 50 ரூபா ஜீப்புக்கு வாங்குறாங்க. சரி, அப்படியே அந்த 50 ரூபாவை சேவ் பண்ணியாச்சு.
உங்களுக்கு ட்ராவல் vlog எக்ஸ்ப்ளோரிங் அண்ட் ஃபுட் ரிலேட்டான வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி கண்டென்ட் தான் நம்ம சேனலில் வந்துட்டு போஸ்ட் பண்ணுவோம். அடுத்து வந்துட்டு நம்ம ஜெய்சல்மீர் சிட்டிக்கு போகிறோம். சிட்டிக்கு போயிட்டு முடிஞ்சால் அந்த ஃபோர்ட் ஒன்று இருக்குது, ஜெய்சல்மீரோட ஃபோர்ட்டு, அங்கே போயிட்டு விசிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். பாய் அண்ட் லவ் யூ guys. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.